காலையில 9 மணிக்கு போனோம் சார் சொல்றாங்க போஸ்ட் மார்ட்ல இருக்காண்டு. அப்ப நாங்க கம்ப்ளைண்ட் நேத்து நைட்டு கொடுத்தப்ப சொல்லிருக்கோம் சார், சொல்லல சார். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கண்மாய் கரை பகுதியில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த சடலம். டெய்லர் கடையில் விசாரணை நடத்திய காவல்துறை. உடலை வாங்க மறுக்கும் உறவினர்கள். தொடரும் மர்மங்கள். நடந்தது என்ன விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. ஜூலை மாதம் 14ஆம் தேதி மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே உள்ள இளமனூர் என்னும் பகுதியில் உள்ள கண்மாய் கரையில் பாதி எரிந்த நிலையில் ஒரு உடல் கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். விரைந்து வந்த போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உடல் கிடந்த இடத்தில் இருந்து தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் அந்த உடலை மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கைப்பற்றப்பட்ட உடலானது 20 வயதிற்கு உட்பட்ட நபரின் உடலாகத்தான் இருக்கும் என்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் உடல் அருகே கிடந்த சட்டை பையின் காலரை அடையாளமாக கொண்ட போலீசார் அந்த சட்டை தைக்கப்பட்ட டெய்லர் கடைக்கு விரைந்து சென்றனர். டெய்லர் கடையில் நடைபெற்ற தீவிர விசாரணையில் சட்டையானது சுதந்திரா நகர் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா என்பவருக்கு சொந்தமானது தெரிய வந்தது. அவருக்கு வயது 17 மற்றும் அவர் ITI மாணவராக உள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக பிரசன்னாவின் வீட்டிற்கு சென்று காவல்துறை நடத்திய விசாரணையில் அவர் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு இரவு வீடு திரும்பவில்லை என்பது தெரிய வந்தது. அதன் பின்னரே பிரசன்னாவின் பெற்றோரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போலீசார் உடலை காட்டிய போது அதில் கையில் 6 விரல்கள் இருப்பதும் உடல் கிடந்த இடத்தில் இருந்த காலணி ஆகியவற்றை பார்த்து பெற்றோர் இது தங்கள் மகன் பிரசன்னாவின் உடல்தான் என்று கதறி அழுதனர். இந்த சம்பவம் குறித்து பிரசன்னாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த சிலைமான் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் கண்மாய் பகுதிக்கு பிரசன்னா உள்ளிட்ட 4 பேர் சென்றதை பார்த்ததாக பொதுமக்கள் வாக்குமூலம் கொடுத்து உள்ளனர். இதனையடுத்து பிரசன்னாவின் உடல் கிடந்த பகுதியில் கல் ஒன்று இரத்த கரையுடன் இருந்து உள்ளது. ஆதலால் பிரசன்னாவின் கண்மாய் கரைக்கு வந்தவர்கள் பிரசன்னாவை தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு எரிக்க முயற்சி செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் பிரசன்னாவுடன் வந்த 3 நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ITI மாணவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பிரசன்னாவின் குடும்பத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை முன்பாக உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவன் பிரசன்னாவின் உடலானது மருத்துவமனையில் 3வது நாளாக பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த 2 கொலையாளிகள் காவல்துறைக்கு பயந்து சரணடைந்த நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது.